தோழமை உறவுகளுக்கு வணக்கம். விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தொடங்குனதுல இருந்தே அவருக்கு ஆதரவா இருந்துட்டு வந்தது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தான் அவருக்கு ஆதரவா இருந்துட்டு வந்தாங்க. விஜய் எது பண்ணாலும் திமுக விமர்சனம் பண்ணிச்சு. அந்த விமர்சனங்கள் எல்லாம் உடைக்கிற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு. அதுக்கேத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட பேசிக்கிட்டு வந்தாரு. எப்படியாவது வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, நம்ம பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா இருந்து திமுக ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தாரு. அதே போலதான் கரூர் சம்பவத்திலும் கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்திலையும் ஆளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு. இதெல்லாம் திட்டமிட்ட சதி. திமுக ஒழுங்கா நிர்வாகத்திறன் பண்ணல, ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல, அதனாலதான் இந்த மாதிரி சம்பவம் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் ஆளா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் விஜய எப்படியாவது இந்த விஷயத்தை வச்சு நம்ம கூட கூட்டணிக்கு இழுக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணாங்க, நிறைய பேரை வச்சு பேசினாங்க. ஆனா விஜய் எதுக்குமே ஒத்துழைக்காம இன்ன வரைக்கும் நான் தனித்துதான் போட்டியிட போறேன், நான் கூட்டணி கொடுத்து லேட்டா தான் அறிவிப்பேன், ஆனா பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாரு. அதே போல அதிமுகவை விமர்சனம் பண்ணாத விஜய் இப்போ ரீசெண்டா அதிமுக விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் முக்கிய காரணம். ஒரு தலைவர் எப்படி லேட்டா போலாம், அவர் லேட்டா போனதான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் வேணும்ட்டு இந்த சம்பவத்தை கிரியேட் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்னடா இது, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, வேற யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. என்ன ஆச்சு? கூட்டணி விவகாரத்துல ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டுச்சா? இல்ல பிஜேபி அவர் வேலைக்காக மாட்டாரு, சிபிஐ விட்டாலும் அப்புறம் எது பண்ணாலும் நம்ம கிட்ட வரமாட்டாரு, அவர் தனிச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிக்கிறாரு, இனிமே அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு பிஜேபி ஒருவேளை சொல்லிருச்சோ? அந்த பேச்சு கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாம் எழுது. அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கிட்டு வந்தாங்க. தூங்கிட்டு இருந்த அதிமுக இப்போ விஜயை பத்தி தெரிஞ்சு விஜயை நேரடியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பா மாறிடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.